மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு தி சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டசபை நிகழ்வுகள் அனைத்தையும் நேரடி ஒளிபரப்பு செய்வதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. சட்டசபை நிகழ்வுகள் அனைத்தையும் நேரடி ஒளிபரப்பு செய்வதில் என்ன பிரச்சனை உள்ளது என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டசபை நிகழ்வுகள் அனைத்தையும் நேரடி ஒளிபரப்பு செய்வதில் என்ன பிரச்சனை உள்ளது என்று தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்கிட கேட்கலாம். மதியழகன், வணக்கம். மேலும் விவரங்கள். சட்டமன்ற நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்ய உத்தரவிடப்படி தேமுதிக தலைவர் இருந்த விஜயகாந்த் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனுக்கள் இந்த தினம் தலைமை நீதிபதி கங்கா புர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது விஜயகாந்த் மரணமடைந்த விவரம் குறித்து வழக்கறிஞர் பாலாஜி நீதிமன்றத்தின் கவனத்துக்கு தெரிவித்ததுடன் அவரது சட்டப்பூர்வமான பிரதிநிதி மூலம் வழக்கை தொடர்ந்து நடத்த இருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் PS ராமன் தற்பொழுது தமிழக சட்டமன்றத்தில் கேள்வி நேரம், கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் மீதான விவாதங்கள், ஆளுநர் உரை, பட்ஜெட் உரைகள், அமைச்சர்களின் பதில் உரைகள் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சட்டமன்றத்தில் உறுப்பினர்களின் பேச்சுக்கள் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்படும் போது அவை நேரடியாக ஒளிபரப்பப்பட வாய்ப்புள்ளதால் சபை நடவடிக்கைகள் முழுவதையும் நேரலையாக ஒளிபரப்பு செய்ய இயலாது எனவும் குறிப்பிட்டார். அப்பொழுது குறுக்கிட்ட நீதிபதிகள், நாடாளுமன்றத்தில் அனைத்து நடவடிக்கைகளும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழக சட்டமன்ற நடவடிக்கைகளை முழுவதையும் நேரடி ஒளிபரப்பு செய்வதில் என்ன பிரச்சனை என கேள்வி எழுப்பினார்கள். பின்னர் இது தொடர்பாக தமிழக அரசு இது சம்பந்தமாக விளக்கம் அளிக்க அரசு தலைமை வழக்கறிஞருக்கு அறிவுறுத்திய நீதிபதிகள் விசாரணையை மார்ச் மாதம் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.